சார், தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமை, பள்ளி மாணவிகள் ஒரே இது உரிய திமுக அரசு இதுவரைக்கும் அந்த விதியில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கேடா இருக்கு. அதை பத்தி இல்ல, பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் கிடையாது, நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 2 மாதத்திற்கு முன்பு அந்த ஒரு மாதத்துல 150 கொலைகள் நடந்தது. இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8 பேர் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார்கள். இதுக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, இல்ல அவங்க பங்காளி சண்டை, மாமன் சண்டை, சொத்து தகராறு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு காரணம், முக்கிய காரணம் என்னன்னா கஞ்சா, மது, போதைப் பொருட்கள் சரளமா கிடைச்சிட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு வெளியில நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் வெளியில போதைப் பொருள் கிடைக்குது. இப்ப அந்த கூல் லிப்னு ஒன்று வந்து இருக்குது. அதுல இப்போ நீதிபதியே சொல்லியிருக்கிறாங்க, அதை ஏன் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இந்த பிள்ளைங்க 8வது 6வது படிக்கிற பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, போதையில உட்காந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கஞ்சா, பின், காக்கைன், ஹெரோயின், LSD, மெத்தைல் ஆம்பிட்டமின், இப்படி என்னென்ன அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல கிடைக்குது. முதலமைச்சர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறோம். ஆனா முதலமைச்சர் கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சீரியஸ் இல்லை முதலமைச்சருக்கு. எவ்வளவு மோசமான ஒரு பிரச்சனை. 3 தலைமுறைகளை மதுவை கொடுத்து அழிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணும். நாங்க போராடிட்டு வரோம், எத்தனையோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். ஆனா அப்ப போய் பார்த்து அப்ப போய் 2000 பேர் கைது பண்ணுவாங்க, அவங்க 5 நாள் வெளியில் வந்துருவாங்க. யாரு அதாவது கைது பண்றவங்க யாரு? கடைசி எண்டி விற்கிறவங்க, அவ்வளவுதான். அவங்க சும்மா ஒரு இதுதான். அது யார், எங்க இருந்து வந்தது, யார் கொடுக்குறா, என்ன பண்றா? நார்கோட்டிக் பியூரோ ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு போதைப் பொருட்களுக்கு டிரான்சிட் பாயிண்ட்னு சொல்றாங்க. டிரான்சிட் பாயிண்ட்னா இன்டர்நேஷனல் டிரான்சிட் பாயிண்ட். அதாவது ஆஸ்திரேலியா, தெற்கு ஆசிய நாடுகளுக்கு தமிழ்நாடு மூலமா தான் போதைப் பொருட்களே போயிட்டு இருக்குது. வடக்குல இருந்து தெற்கு ஆசியாவுக்கு தமிழ்நாடு தான் டிரான்சிட் போகுது. அப்போ எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் இதெல்லாம் நம்ம. ஏன்னா இது தலைமுறைகளை காப்பாற்றுகின்ற பிரச்சனை இது. அதனாலதான் இந்த கொள்ளை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இல்ல தடுக்கணும். காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது, ஒரு எந்த போதை மாத்திரையோ பவுடரோ ஏதோ வைக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. காவல்துறைக்கு காசு போய் கொடுத்துட்டு தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா முதலமைச்சர் கீழே காவல்துறை வந்தது. முதலமைச்சர் நானும் பல நேரடியா பாக்குறப்ப 3 முறை சொல்லியிருக்கிறேன், எப்படியாவது காப்பாத்துங்க, இளைஞர்களை காப்பாத்துங்கன்னா. ஏதோ ரிவ்யூ பண்றாரு, பேருக்குன்னு ரிவ்யூ பண்றாரு, அவ்வளவுதான். ஒரு 10 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்களேன், ஆனா முடியும், பிரச்சனை முடியும். சஸ்பெண்ட் பண்ணுங்க, கடுமையா நடவடிக்கை எடுங்க.